ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஐ எம் மேக்ஸ் தியாகு. 12ஆம் வகுப்பு கணிதம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது 10வது சாப்டர், சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகள். 12ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 10.7ல் 15வது கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கணக்கு எந்த வடிவத்தில் இருக்குன்னா dy/dx + py = q அப்படிங்கிற வடிவத்தில் இருக்குது. dy/dx ஒய்யை தவிர மீதி இருக்கிறது p. பியோட மதிப்பு என்னன்னா ஒய்யை தவிர மீதி இருக்கிறது 3/x. qங்கிறது என்னன்னா ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்ட இருக்கிறது அப்படியே q. ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் என்ன இருக்குது 1/x². முதல்ல நம்ம தொகையீட்டு காரணி கண்டுபிடிக்கணும். தொகையீட்டு காரணி அப்படிங்கிறது e∫pdx, அதாவது e∫p அப்படிங்கிறதுக்கு பதிலாக 3/x dx = e3 கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துருவோம். 1/xக்கு மதிப்பு தெரியும் நமக்கு, log xன்னு வரும். அடுத்தது என்ன செய்வோம், இந்த 3 முன்னாடி கொண்டு போயிட்டோம்னா log xோட பவரில் அடுக்கில் 3ன்னு வந்துடும். ஈயும் லாகும் கேன்சல் ஆகி வெறும் எக்ஸோட அடுக்கு 3ன்னு வரும். அதுதான் என்னென்னா தொகையீட்டு காரணி. தொகையீட்டு காரணி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது பொது தீர்வு. பொது தீர்வு அப்படிங்கிறது என்னன்னா அது ஒரு ஃபார்முலா, y × e∫pdx = q e∫pdx × dx. இது ஃபார்முலா. இதில் அப்படியே பிரதியிட்டோம்னா மதிப்பை ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. y e∫pdx அப்படிங்கிறது எக்ஸோட அடுக்கில் 3 = q. qன்னு நம்ம என்னத்தை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 1/x². அதை எடுத்து எழுதிக்கும். qக்கு பதிலாக 1/x², e∫pdxக்கு பதிலாக எக்ஸோட அடுக்கில் 3 இருக்குல்ல அது × dx = x³ y. x²க்கும் x³ அடித்தோம்னா ஒரு x dx மிச்சம் இருக்கும். x³ y = இன்டகிரல் எக்ஸுக்கு என்ன வரும்னா x²/2ன்னு வரும் + c. கணக்கோட ஆரம்பத்தில் நமக்கு x மதிப்பு 1 y மதிப்பு 2ன்னு கொடுத்துருக்காங்க. அதை இந்த இடத்துல உபயோகப்படுத்த போகிறோம். எக்ஸுக்கு பதிலாக 1, ஒய்க்கு பதிலாக 2ன்னு. அப்போ எக்ஸுக்கு 1 கொடுக்குறோம், ஒய்க்கு பதிலாக 2, எக்ஸுக்கு 1 கொடுக்குறோம். இப்போ என்ன வருது மதிப்பு 1³ 1 தான். அப்போ மீதி 2 மட்டும்தான் இருக்கும். இங்கே 1/2 + c. இந்த 1/2 இந்த பக்கம் வந்தால் 2 - 1/2. 2ல் 1/2 போயிடுச்சுன்னா எவ்வளோ வரும், 2ல் அரை போயிட்டுனா 1.5. 1.5ங்கிறது என்ன 3/2 அப்படிங்கிறது தான் என்னென்னா சியோட மதிப்பு. சியோட மதிப்பு 3/2. இதை அப்படியே எடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த சமன்பாடு இருக்குல்ல அதில் பிரதியிட போகிறோம். சிக்கு பதிலாக x³ y = x²/2 + c. c வருது இல்லையா, இந்த சிக்கு பதிலாக 3/2. அடுத்தது கடைசி ஸ்டெப்பு, எல்லாத்தையும் 2ஆல் பெருக்க போகிறோம். எல்லாத்தையும் 2ஆல் பெருக்கணும்னா 2xோட அடுக்கில் 3y. இங்கே 2ஆல் பெருக்கிறப்ப 2 வருது. இதை 2ஆல் பெருக்குனா 2 கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் இங்கே 2ஆல் பெருக்குனா 2 கேன்சல் ஆகிடும், 3 மட்டும்தான் வரும். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகே.